வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவிற்குள் 1400 கிலோமீட்டர் ஊடுருவி உக்ரைன் அதிரடி தாக்குதல். எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தீப்பற்றி எரிப்பு. இத்தாலியில் சோகம். வீட்டில் குவித்து வைத்திருந்த டன் கணக்கான அட்டைப்பெட்டிகளுக்கிடையே சிக்கி பெண் பலி. இறக்குமதியை தவிர்க்குமா ஜெர்மனி? பிரம்மாண்ட இயற்கை எரிவாயு இருப்பு குறித்து புதிய தகவல். ஈரானின் பொறுப்பற்ற தாக்குதல் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என பிரித்தானிய பிரதமர் கண்டனம். ரஷ்ய ராணுவத்தில் ஆள் சேர்ப்பு நெருக்கடி, பின்னடைவை சந்திக்கும் புட்டின் அரசு. ஈரான் அணுமின் நிலையம் மீது தாக்குதல், பாதுகாப்பு படை வீரர் பலி. மேற்கத்திய நாடுகளுக்கு புதிய அச்சுறுத்தல், பாதுகாப்பு நிபுணர் எச்சரிக்கை. ஐரோப்பாவில் எரிசக்தி நெருக்கடி, நிலக்கரியை கைவிட மறுக்கும் இத்தாலி. இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவிற்குள் 1400 கிலோமீட்டர் ஊடுருவி உக்ரைன் அதிரடி தாக்குதல். எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தீப்பற்றி எரிப்பு. ரஷ்யாவின் எல்லைக்குள் சுமார் 1400 கிலோமீட்டர் தூரம் ஊடுருவி உக்ரைன் ராணுவம் மிக நீண்ட தூர இலக்கை தாக்கும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்று இலக்கு வைக்கப்பட்டு அங்கு பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. போரின் போக்கில் உக்ரைன் நடத்திய மிக நீண்ட தூர தாக்குதல்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுவதோடு ரஷ்யாவின் எரிசக்தி விநியோகத்தை சிதைப்பதே இதன் நோக்கமாகும். ரஷ்ய வான் பாதுகாப்பு மண்டலங்களை தாண்டி உக்ரைன் ட்ரோன்கள் இவ்வளவு தூரம் பயணித்திருப்பது ரஷ்ய ராணுவத்திற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளான ஆலையிலிருந்து கரும்புகை பல கிலோமீட்டர் தூரத்துக்கு எடுவதை காட்டும் காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தனது பொருளாதாரத்தை முடக்க ரஷ்யா எடுக்கும் முயற்சிகளுக்கு பதிலடியாக உக்ரைன் இத்தகைய அதிரடி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இத்தாலியில் சோகம். வீட்டில் குவித்து வைத்திருந்த டன் கணக்கான அட்டைப்பெட்டிகளுக்கிடையே சிக்கி பெண் பலி. இத்தாலியில் தனது வீட்டிற்குள் டன் கணக்கான அட்டைப்பெட்டிகளை சேகரித்து வைத்திருந்த பெண் ஒருவர் அவை சரிந்து விழுந்ததில் அட்டையில் சிக்கி உயிரிழந்துள்ளார். ஹோர்டிங் எனப்படும் பொருட்களை அளவுக்கு அதிகமாக சேகரிக்கும் பழக்கத்தினால் இந்த பெண் தனது வீடு முழுவதும் அட்டைப்பெட்டிகளை நிரப்பி வைத்துள்ளார். பல நாட்களாக அந்த பெண்ணை காணவில்லை என அண்டை வீட்டார் அளித்த புகாரை தொடர்ந்து போலீசார் வீட்டுக்கு சென்று சோதனை செய்துள்ளனர். வீட்டின் கதவை திறக்க முடியாத அளவிற்கு அட்டைப்பெட்டிகள் குவிந்து கிடந்ததால் தீயணைப்பு படையினர் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்துள்ளனர். பல மணி நேர தேடலுக்கு பிறகு சரிந்து கிடந்த அட்டைப்பெட்டி குவியலுக்கு அடியிலிருந்து அந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. அளவுக்கு அதிகமான பொருட்களை சேமிக்கும் மனநல குறைபாடு இத்தகைய விபரீதங்களுக்கு இட்டு செல்லும் என சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இறக்குமதியை தவிர்க்குமா ஜெர்மனி? பிரம்மாண்ட இயற்கை எரிவாயு இருப்பு குறித்து புதிய தகவல். ஜெர்மனியில் நிலத்தடியில் புதைந்துள்ள பாரிய இயற்கை எரிவாயு இருப்புகள் அந்த நாட்டை எரிசக்தி துறையில் தன்னிறைவு அடைய செய்யக்கூடும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போது ரஷ்யா மற்றும் பிற நாடுகளின் இறக்குமதியை நம்பியிருக்கும் ஜெர்மனி தனது சொந்த எரிவாயுவை அகழ்ந்தெடுப்பதன் மூலம் அந்நிய செலாவணியை சேமிக்க முடியும். இந்த உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி தொழில்துறைக்கு பாதுகாப்பான எரிசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்துவதோடு மின்சார கட்டணத்தையும் குறைக்க உதவும். எனினும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஃப்ராக்கிங் முறைக்கு உள்ளூர் மக்களிடையே கடும் எதிர்ப்பு நிலவி வருகிறது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு பாரம்பரிய எரிபொருள் அகழ்வுகளை தவிர்த்து பசுமை எரிசக்திக்கு மாற வேண்டும் என சூழலியல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். பொருளாதார தேவைக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையே சரியான சமநிலையை கண்டறிவதே ஜெர்மனி அரசாங்கத்தின் தற்போதைய பெரும் சவாலாக உள்ளது. ஈரானின் பொறுப்பற்ற தாக்குதல் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என பிரித்தானிய பிரதமர் கண்டனம். குவைத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் நடத்திய தாக்குதல் மிகவும் பொறுப்பற்றது என்று பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் கடுமையாக சாடியுள்ளார். இந்த தாக்குதல் சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உலக நாடுகளின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். இத்தகைய ஆக்ரோஷமான நடவடிக்கைகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே நிலவி வரும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோக சங்கிலியை பாதுகாக்கவும் வன்முறையை தவிர்க்கவும் ஈரான் உடனடியாக தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என பிரிட்டன் கோரிக்கை விடுத்துள்ளது. உலகளாவிய வர்த்தக மற்றும் அமைதிக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் இச்செயலை சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என ஸ்டாமர் வலியுறுத்தியுள்ளார். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர தனது கூட்டணி நாடுகளுடன் இணைந்து பிரிட்டன் தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ரஷ்ய ராணுவத்தில் ஆள் சேர்ப்பு நெருக்கடி, பின்னடைவை சந்திக்கும் புட்டின் அரசு. உக்ரைன் போரில் ஏற்பட்டுள்ள பெரும் உயிர் சேதங்களால் ரஷ்ய ராணுவத்தில் புதிய வீரர்களை சேர்ப்பதில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ராணுவத்தில் சேருபவர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை பல மடங்கு உயர்த்தப்படும். ஆள் சேர்ப்பு விகிதம் கடந்த ஆண்டை விட 6% குறைந்துள்ளது. மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி ராணுவ ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வைப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. போரினால் ஏற்பட்டுள்ள மனிதவள பற்றாக்குறை ரஷ்யாவின் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் பொருளாதாரத்தை பெருமளவில் பாதித்துள்ளது. நேரடி இராணுவ திரட்டலை அறிவித்தால் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பும் என்பதால் ரஷ்ய அரசு மறைமுக வழிகளை நாடுகிறது. இந்த ஆள் சேர்ப்பு சரிவு போர்க்களத்தில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவின் பிடியை தளர்த்தக்கூடும் என சர்வதேச ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஈரான் அணுமின் நிலையம் மீது தாக்குதல், பாதுகாப்பு படை வீரர் பலி. ஈரானின் புஷர் அணுமின் நிலையத்தின் அருகே நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த தாக்குதலில் அணுமின் நிலையத்தின் துணை கட்டடம் ஒன்று சேதமடைந்துள்ளதாக ஈரான் அணுசக்தி முகமை தெரிவித்துள்ளது. அணு உலைக்கு நேரடி பாதிப்பு ஏதுமில்லை என்றும் கதிர்வீச்சு அபாயம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல், அமெரிக்கா இடையே நிலவும் போர் பதற்றத்தின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது. அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது பெரும் பேரழிவிற்கு வழிவகுக்கும் என உலக நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. கதிர்வீச்சு கசிவு ஏற்பட்டால் அண்டை நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் சர்வதேச சமூகம் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளது. மேற்கத்திய நாடுகளுக்கு புதிய அச்சுறுத்தல், பாதுகாப்பு நிபுணர் எச்சரிக்கை. மேற்கத்திய நாடுகள் தற்போது முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் நீடித்த பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ரஷ்யா, சீனா, ஈரான் மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கத்திய நாடுகளின் பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன. குறிப்பாக சைபர் தாக்குதல்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் நடத்தப்படும் நவீன ஊடுருவல்கள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் மற்றும் ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவை சர்வதேச அமைதியை சீர்குலைப்பதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். ஐரோப்பாவில் எரிசக்தி நெருக்கடி, நிலக்கரியை கைவிட மறுக்கும் இத்தாலி. ஈரான் மீதான போர் பதற்றத்தால் உலகளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஐரோப்பாவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மற்ற ஐரோப்பிய நாடுகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு வேகமாக மாறி வரும் நிலையில் இத்தாலி மட்டும் இன்னும் நிலக்கரி மின் நிலையங்களை நம்பியுள்ளது. 2025க்குள் நிலக்கரி பயன்பாட்டை நிறுத்த திட்டமிட்டிருந்த இத்தாலி தற்போதைய சூழலில் அதை 2038 வரை நீட்டிக்க முடிவு செய்துள்ளது. எரிவாயு இறக்குமதிக்காக மத்திய கிழக்கு நாடுகளை அதிகம் சார்ந்துள்ளதால் போர் அபாயம் இத்தாலியின் மின்சார விலையை கடுமையாக உயர்த்தியுள்ளது. ஸ்பெயின் போன்ற நாடுகள் சூரிய ஒளி மற்றும் காற்றாற்றல் மூலம் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வேளையில் இத்தாலி பழைய முறையையே தொடர்வது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது.